மீன்வள பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை மேம்படுத்துதல் குறித்த ஆலோசனை கருத்தரங்கம் நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையும் இணைந்து தமிழ்நாட்டில் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆலோசனை கருத்தரங்கம் OMR சாலை சிறுசேரி வாணியஞ்சாவடியில் உள்ள மீன்வள முதுகலை பட்டமேற்படிப்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தலைமை செயலர் திரு சத்யபிரதா சாகு, இஆபா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் நா. பெலிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் இயக்குனர் திருமதி ஆர். கஜலட்சுமி இஹிஆஹிபா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் தமிழக அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், மீன்வள தொழில்துறை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன் உற்பத்தியினை பெருக்குதல், ஆழ்கடல் மீன்பிடிப்பினை அதிகப்படுத்துதல், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற இறால் வளர்ப்பு, கடல் உணவு பதப்படுத்துதலில் நவீன தொழில்நுட்பங்கள், தமிழ்நாட்டினை மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கச் செய்யும் வழிமுறைகள், மீன்வளம் மற்றும் மீன்வளர்ப்பு துறையில் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தல் என பல்வேறு தலைப்புகளில் மீன்வளம் சார் நிறுவனங்களின் தலைவர்கள் பேசினர். மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் மீன்வள மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகம் ஆற்றி வரும் பணிகள், குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். முதன்மை செயலர் அவர்கள் தமிழகத்தினை மீன் உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக மாற்றிட மீன்வளம் சார் பங்குதாரர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என வலியுறுத்தினார். அதனை செயலாக்கப்படுத்த விசாலமான சிந்தனையுடன் நாம் செயலாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். இவ்விழாவின் நிறைவாக வாணியஞ்சாவடியில் உள்ள மீன்வள முதுகலை பட்டமேற்படிப்பு நிலையத்தின் முதல்வர் முனைவர் சு. பாலசுந்தரி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். We also would like culture is available in the Kulattur and Madhapuram area, and also other parts of the Tamil Nadu they are giving Tamil Nadu government. We have got funding, and under this funding there are a lot of from the government side. We always look forward to the needs of the different stakeholders. Executives from the fisheries industries, esteemed keynote speakers, and the moderator, present media, Dr. Mohana. Ready? Ready? Thank you.